மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவேன் உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவேன். என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே எங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே இதயம் தன்னிலே முந்தன் இரக்கம் தன்னிலே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவேன்
உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 25 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதுதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் ஆட்சியோடு வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணல் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்தில் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பேறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை, நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியவராகி இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அது எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் செய்கின்ற எல்லா சின்ன சிறு செயல்கள் தான் நம்மை முடிவில்லாத வாழ்வினை கொஞ்சம் எட்டி பார்க்க செய்கிறது என்பார் புனித குழந்தை தெரசாள். பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலே போதும். பிறரை பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்றது, வீணாக எரிந்து கொண்டிருக்கிற விளக்கினை, அதாவது லைட்டுகளை அணைக்கிறது, வழி தெரியாத ஒருவருக்கு கொஞ்சம் வழி காட்டுறது, சாப்பாடை வீணாக்காமல் சாப்பிடுவது, மற்றவருக்குரிய மரியாதை கொடுப்பது, தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வது, அலைபேசியில் உள்ள மிஸ்டு கால்களை திரும்ப அழைப்பது, நான் வைக்கிற அலாமிற்கு சரியாக எழுவது, இது போன்ற காரியங்களில் தான் முடிவில்லாத வாழ்வு அடங்கியிருக்கிறது. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள் இதனை தங்கள் சிந்தனையில் எடுத்துக் கொள்வதே இல்லை. அதனால்தான் எந்த அதிகாரியும் அல்லது தலைமைத்துவத்தில் இருந்து இறக்கின்றவர்களின் முடிவு பல தடவைகளிலே வித்தியாசமாகவே அமைந்து விடுகிறது. இதனை தெய்வீகத்தன்மையோடு நாம் எப்படி முடிவில்லாத வாழ்வு வாழ முடியும் என்று இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக கற்றுத் தருகிறார். அவர் பட்டியலிடுகின்ற செயல்கள் அனைத்துமே சிறு சிறு செயல்கள் தான். ஆனால் பெறுகின்றவனின் தேவை பெரிதாக இருக்கிறது. அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மாதம் பசிப்பிணியில் தவிக்கின்றவர்களுக்கு ஜெபித்தாலும் பொருளாலும் உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று அறிக்கையிட்டுள்ளார். காரணம், இந்த சமூகத்திலே ஒருவன் தேவையில் சாகிறான் என்றால் அதற்கு காரணம் இன்னொரு மனிதன்தான். அதனால்தான் புனித நிக்கோலாஸ் கூறுவார், நீங்கள் ஆலயத்தில் ஆண்டவருக்கு பட்டாடை அணிந்து வழிபட்டு விட்டு வெளியில் உணவின்றி தவிக்கிற ஏழைக்கு மனம் இறங்கவில்லை என்றால்
நீங்கள் செய்வதில் என்ன பயன் இருக்கிறது? அதுவும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நோயாளிகளை நாம் கவனித்துக் கொள்வதில்லை. ஆனால் ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உணவு கொடுப்போம். சொல்ற காரணம் தவக்காலம் இல்ல. இந்த தவக்காலம் நம்முடைய இவ்விரண்டு மனமாற்றத்தை கொண்டு வரட்டுமே. ஒன்று, எவரோ என்பதை விட கஷ்டப்படுகிறவர் இயேசுவே என்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு உதவ முன் வந்தால் கூட நம்மில் சில சந்தேகங்கள் எழும். இவருக்கு கண்டிப்பாக உதவ வேண்டுமா? இவர் ஏழையா, பணக்காரரா, நல்லவனா, கெட்டவனா, நமக்கு ஜால்ரா அடிக்கிறவனா இல்லையா என்று நினைக்க தோன்றும். இவர் உண்மையிலேயே துன்பத்தில் இருக்கிறாரா, இல்லை நம்மிடம் வந்து நடிக்கிறாரா என்பது போன்ற பல கேள்விகள் எழும். இதனால் நாம் பல முறை உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தும் உதவி செய்யாமல் விட்டிருப்போம். ஆனால் இந்த நேரங்களில் நாம் வேறு எதையும் பார்க்காமல் சிந்திக்காமல் நமது உதவிக்காக தேவையோடு காத்திருப்போரை, உண்மையாக வருகின்றவரை எவரோ என்று பார்க்காமல் அவரில் இயேசுவை மட்டும் கண்டோமெனில் உடனடியாக உதவி செய்ய முடியும். ஒருவேளை நம்ம ஏமாற்றப்படலாம், அது அவங்களுடைய பாவம். இரண்டாவது, எப்பொழுது என்பதை விட இப்பொழுதே என்ற மனநிலை. நற்செய்தியில் வலப்பக்கத்தில் உள்ளோரும் இடப்பக்கத்தில் உள்ளோரும் கேட்கும் ஒரே கேள்வி, ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்தோம் அல்லது தொண்டு செய்யாதிருந்தோம் என்பதுதான். இருவருமே இப்பொழுது என்ற மனநிலையோடு உதவி இருந்தால் எப்பொழுது என்ற கேள்விக்கு இடம் இருந்திருக்காது. கடந்துவிட்ட நிமிடம், தவறவிட்ட வாய்ப்பு, வாய் தவறிய சொல், இம்மூன்றும் திரும்ப கிடைக்காது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வாய்ப்பிலும் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும் இயேசுவின் சாயலை கண்டு நாம் செயல்பட்டால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது. எனவே இந்த தவக்காலத்தினை வாய்ப்பாக கருதி செயல்படுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். முது தூய் ஆவியினால் எங்களை நிரப்பியருளும். இப்பொழுதே இயேசுவின் மனநிலையில் நாங்கள் தவக்காலத்தை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு தூய் ஆவியின் ஆற்றலை தாரும். கஷ்டப்படுகிற மனிதர்களை பார்த்து ஜாதி மதம் பாராமல் உதவி செய்து வாழுகிற நல்ல மனங்களை இந்த நாட்களிலே எங்களுக்கு தாரும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோய்
நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரை
அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.